கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பரப்புரையில் கலந்து கொண்டு உரையாற்றிய விசிக தலைவர் திருமாவளவன் எடப்பாடி பழனிசாமி தாக்கி பேசியுள்ளார். குறிப்பாக அதிமுகவுடன் சென்றால் 5 சீட்டும் கோடி கோடியாக பணம் தருவதாக சராசரி அரசியல்வாதி போல என்னிடம் ஆசை காட்டியதாக திருமாவளவன் கூறியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர், திமுகவுக்கும் உங்களுக்கும் பிஜேபிக்கும் சேர்த்து செலவு செய்வது லாட்டரி மார்டின் பணம் இனிக்குது, அதிமுக பணம் கசக்குதா என்றும், கூடுதலாக ஜாஃபர் சாதிக்கும் அவர் தம்பி சலீமும் செலவு செய்ததாக திருமாவளவனை நாரடித்துள்ளார். மேலும் திமுக கொடுக்கும் 2 சீட்டுக்கும் ரூபாய் 25 கோடி பணத்துக்கும் திருமாவளவன் தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு தற்போது முதல்வர் ஸ்டாலினின் அடியால் போல செயல்பட்டு வருவதாக எதிர்த்தரப்புகள் விமர்சித்து வருகின்றனர். மேலும் லாட்டரி மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனாவுக்காக திமுகவிடம் பொது தொகுதி கேட்டு திருமாவளவன் அசிங்கப்பட்டதான் மிச்சம் என்றும், மேலும் முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் பொன்முடியும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் போடப்பட்டது குறித்தும், பல லட்சக்கணக்கான தலித் மக்களின் வாக்குகளை பெற்று தந்த திருமாவளவனுக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் மரியாதை இதுதானே என்றும், இதனால்தான் சமூக நீதி குறித்து பேச முதல்வர் ஸ்டாலினுக்கு துளியும் அருகதில்லை என சவுக்கு சங்கர் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.